சில நேரங்களில் சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த நடிகையை விட அவங்க ஹீரோயினை விட அம்மா சூப்பராக இருப்பாங்க. நிறைய அந்த கதை சொல்ல வர டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மகளை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது பெரிய கை, ஒரு பெரிய ஹீரோயின், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அங்கே கிட்ட நெருங்க முடியாது. அதனால் அந்த சைடில் பின்னாடி வந்து பேசி கீசி கரெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அவங்களும் வந்து கணவர் இல்லை, அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்காங்க, குழுன்னு நல்லா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து அம்மா நல்லா அழகாக இருக்காங்களே, அம்மா நல்லா பேசுகிறாங்களே, அப்படி இப்படின்னு ஒரு அல்வா கொடுத்து பேசுவோம். நம்ம டைரக்டர்கள் உட்பட எல்லோரும் நல்லா அல்வா கொடுப்பாங்க, பேசுவாங்க. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களே, இவங்க தான். அவங்க வாலண்டரியாக வர மாட்டாங்க, அவங்க அந்த இதே கிடையாது. இவங்க எப்படியாவது அப்போ பொண்ணு தான் கிடைக்கல, அம்மாவது கிடைக்கட்டும்னு இவங்க இப்படி பண்ணுற போகிற ஆசாமிகள் இருக்காங்க. எப்படியாவது ஏமாற்றி போய் சொல்லி இது சொல்லி அங்கே அவுடர் வச்சு இது வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி கீசி பண்ணுற ஆட்கள் உண்டு. ஆனால் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களா வாலண்டரியாக வரதில்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவு வசதியான குடும்பம் தான், வசதியாக தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வர மாட்டாங்க. இவங்க எப்படியாவது கொஞ்சம் ஏதாச்சும் பேசி கீசி ஒரு பெரிய இயக்குனருடைய அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் வந்து அறிமுகப்படுத்தினா ஹீரோயினோட அம்மா தான் அவருக்கு ஒரு ஏதோ நட்பு ஆனாங்க. அதுபடி தான் இவரால் ஹீரோயின்லாம் இப்போ கிட்ட நெருங்க முடியாது. அப்போ இருக்கும்போது இவங்க போய் புறவாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு அப்படியே அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குற ஆசாமிகளும் இருக்காங்க. அவங்களும் சரி, ஓகே, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், ஆனால் இவங்களால நம்ம பொண்ணுக்கு எதுவும் அமைஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி அவங்களும் உங்களுக்கு வந்து வெளியே போய் பேசுகிறீங்க, அவுடூரில் இருக்கீங்க, ராத்திரி நேரம் உட்காந்து ஏதோ ஒரு சீன் பற்றி அது பேசுகிறோம், நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் அவங்கள விட அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. புகழுக்கு மயங்காத ஆட்களே இருக்குது. புகழை வந்து நீங்கள் எந்த ஒரு பெண்ணையும் புகழ ஆரம்பிச்சிங்கன்னா அவள் ஈஸியாக அவளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. புகழ்ந்து பேசி கீசி பெரிய இடங்கள் தான் வருவாங்க. அவங்ககிட்ட பேச வர்றவங்களே வந்து உங்களுக்கு நேரடியாக பேசுகிறவங்க பெரிய ஆட்கள் தான் பேசுவாங்க. சாதாரண ஆட்கள்லாம் யாருமே அங்கே வர மாட்டாங்க. பெரிய ஆட்கள் தான் வந்து பேசுவாங்க. பெரிய ஆட்களோட நட்பு தான் இருக்கும் அதிகமாக. சாதாரண ஆட்கள் யாருமே அந்த பக்கம் இட்டியே பார்க்க முடியாது. அந்த வந்து உங்களுக்கு அரண்மனைகளுக்குள் அந்தரங்கம் நடக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து மாறலாம், எல்லாமே மாறலாம். அரண்மனையில் வந்து பல விஷயங்கள் நடக்கும். அது யார் எங்கே போனாங்க, எந்த ரூமுக்குள்ளே யார் நுழைஞ்சா, எந்த ரூம்லேருந்து யார் வெளியே வந்தாங்க தெரியாது. சில நேரங்களில் பெரும்பாலும் மயக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கும்போது ஒன்றும் நடக்காது, தெரியாது. இவர் தானா அவர் தானா இவருன்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, லைட் அணைச்சிட்டிங்கன்னா எல்லா பெண்களும் தேவதைகளே, அந்த மாதிரி தான். அவர் தான் அம்மாவா பொண்ணா யாருக்கும் தெரியாது. அவனுக்கு குடி போதையில் இருக்கிறவனும் அல்லது அவங்கள குடிக்க வச்சு மயக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அதில் அது சொன்னேன்ல, குடியால் குடிக்க வச்சு இது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போ 2000 தொடக்கத்துல தமிழ் சினிமாவில் வந்த ஒரு முதன்மை கதாநாயகி, அவங்க சினிமாவில் சில சர்ச்சைக்கு உண்டான விஷயங்கள்ல வந்து சிக்கியிருக்காங்க. அவங்க சிக்கினது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவங்களுடைய அம்மாவினுடைய பெயரும் வந்து தற்பொழுது வந்து அடிபடுது. என்ன நடக்குது? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த நடிகை வந்து அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க, ஒரு ஒரு இளம் அரசியல்வாதியை விட தோழியாக, நெருக்கமான தோழியாக இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அதான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன, அவங்க அம்மா வந்து எந்த சர்ச்சையிலையும் சிக்கலை. சில இடங்களில் வந்து இவர் சொல்லுவார், நம்ம கவுண்டமணி சொல்லுவார்ல, கோழி குருடாக இருந்தால் என்ன குழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி சில பேருக்கு அந்த இது, அதாவது ஒரு மாங்கனி கிடைக்காதப்போ ஒரு கொய்யாப்பழம் கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரைமிங்க நிறைய தோணுது, ஆனால் சொல்ல முடியல. ஆமாம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையை விட அவங்க ஹீரோயினை விட அம்மா சூப்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹிந்தியில் ஒரு நடிகை இங்கே இதில் தமிழில் வந்து நடித்தாங்க. அவங்க பேர் என்னமோ ஒரு மிஸ்டர் ரோமியோ படத்தில் நடித்தாங்க. இது மதுபாலா இல்லை, இன்னொருத்தர். ஓகே, ஊர்மிளா தானே? ஊர்மிளா இல்லை, வேற. ஹிந்தியில் ஷில்பா ஷெட்டி, அவங்க தமிழில் வந்திருந்தாங்க. தமிழில் வந்து அன்றைக்கி வந்து ஏவிஎம்மில் இந்த ப்ரெஸ் மீட்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க உங்களை விட உங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு நிறைய ரசிகர் கூட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த அளவுக்கு அம்மா ஒரு அழகாக இருந்தாங்க.
அதே மாதிரி ஒரு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி செஞ்ச ஒரு பெரிய நடிகைகளுடைய அம்மா கூட அழகாக இருந்தாங்க. அவங்கள வந்து நிறைய அந்த அன்றைக்கு நடந்த நடித்த அந்த பெரிய நடிகர்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டது உண்டு. அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஆண்கள் எல்லாம் காலில் விழ வச்சதா உண்டும் ஒரு சரித்திரம்லாம் சொல்கிறதாங்க சொல்லுவாங்க. இங்கே இதில் வந்து அதே மாதிரி இங்கே வந்து நிறைய அந்த கதை சொல்ல வர டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மகளை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது பெரிய கை, ஒரு பெரிய ஹீரோயின், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அங்கே கிட்ட நெருங்க முடியாது. அதனால் அந்த சைடில் பின்னாடி வந்து பேசி கீசி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அவங்களும் வந்து கணவர் இல்லை, அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்காங்க, குழுன்னு நல்லா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி. சில இடங்களில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மகளை வந்து இது பண்ண இந்த மாதிரி யாரும் இது பண்ணிடக்கூடாதுங்கிற வேறு அம்மாக்கள் கம்பெனி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற ஆட்களை வச்சு மகள் மாதிரி நடிக்க வச்சு உள்ள அனுப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து அவங்க சில ஆட்கள்கிட்ட தன்னுடைய மகள் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில தாய்களும் இருப்பாங்க இல்லையா. அது அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அதுக்கு இவங்களை கொடுத்துட்றாங்க. இல்லை, இவங்க வந்து தவிர்க்க முடியாது. இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க எப்படியாவது தாஜா பண்ணி வந்துடுவாங்க உள்ள. அம்மா நல்லா அழகாக இருக்காங்களே, அம்மா நல்லா பேசுகிறாங்களே, அப்படி இப்படின்னு ஒரு அல்வா கொடுத்து பேசுவோம். நம்ம டைரக்டர்கள் உட்பட எல்லோரும் நல்ல அல்வா கொடுப்பாங்க, பேசுவாங்க. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களே, இவங்க தான். அவங்க வாலண்டரியாக வர மாட்டாங்க, அவங்க அந்த இதே கிடையாது. இவங்க எப்படியாவது பொண்ணு தான் கிடைக்கல, அம்மாவது கிடைக்கட்டும்னு இவங்க இப்படி போகிற ஆசாமிகள் இருக்காங்க. எப்படியாவது ஏமாற்றி போய் சொல்லி அங்கே அவுடர் வச்சு இது வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி கீசி பண்ணுற ஆட்கள் உண்டு. ஆனால் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களா வாலண்டரியாக வரதில்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓரளவு வசதியான குடும்பம் தான், வசதியாக தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வர மாட்டாங்க. இவங்க எப்படியாவது கொஞ்சம் ஏதாச்சும் பேசி கீசி ஒரு கரெக்ட் பண்ணி போவாங்க. இதை வந்து அவங்கள தவிர்க்க முடியாது சில நேரங்களில். அதனால தான் சொன்னேன், தவிர்க்க முடியாது. அவுடரில் போயிட்டீங்க அவங்களுக்கும் ஒரு கணவன் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா. இளமையாக தான் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் அது ஆகிடும். இதுதான் உண்டு. அதே மாதிரி ஒரு பெரிய இயக்குனருடைய அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் வந்து அறிமுகப்படுத்தினா ஹீரோயினோட அம்மா தான் அவருக்கு ஒரு ஏதோ நட்பாக ஆனாங்க. அதுபடி தான் இவரால் ஹீரோயின்லாம் இப்போ கிட்ட நெருங்க முடியாது. அப்போ இருக்கும்போது இவங்க போய் புறவாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு அப்படியே அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குற ஆசாமிகளும் இருக்காங்க. அவங்களும் சரி ஓகே, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், ஆனால் இவங்களால் நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி அவங்களும் வேறு ஏதாச்சும் கம்பெனி கொடுக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இளம் நடிகை தமிழ் சினிமாவில், அந்த இளம் நடிகையினுடைய அம்மாவும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வர்றாங்களா? இல்லை, அவங்க தவிர்க்க முடியாமல் எப்பாச்சும் ஒரு முறை யாராவது பெரிய கைகள் இது பண்ணும். எல்லோருமே அவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. யாரும் அவங்க கிட்ட போக முடியாது. தவிர்க்க முடியாமல் சில டைரக்டர்கள், சில ஹீரோக்கள் தவிர்க்க முடியாமல். ஏன்னா தவிர்க்க முடியாமல்னா எப்படியாவது பேசி கீசி நான் சொன்னால எப்படியாவது பேசி கீசி அவங்கள வானளவு உயர்ந்து பேசி இது பண்ணி அது பண்ணி பேசி கொஞ்சம் அது சரக்கு போட்டு கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களும் அதுக்கு அடி பண்ணிச்சிடுறாங்க. உங்களுக்கு வந்து வெளியே போய் பேசுகிறீங்க, அவுடூரில் இருக்கீங்க, ராத்திரி நேரம் உட்காந்து ஏதோ ஒரு சீன் பற்றி அது பேசுகிறோம், நீங்கள் அப்படி பண்ணிருந்தீங்க, இப்படி நீங்கள் அவங்கள விட அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. புகழுக்கு மயங்காத ஆட்களே இருக்காது. புகழை வந்து நீங்கள் எந்த ஒரு பெண்ணையும் புகழ ஆரம்பிச்சிங்கன்னா அவள் ஈஸியாக அவளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. புகழ்ந்து பேசி கீசி சைத்தானை கூட நீங்கள் எல்லாம் அதாவது இருட்டில் தான் எல்லா பெண்களும் அழகின்னு சொல்லும்போது இவனும் சில நேரங்கள் எல்லா பெண்களும் அழகின்னு சொல்லி கிள்ளி அவனுக்கு இது பண்ணி அது பண்ணி உசுப்பி விட்டு ஏதாச்சும் இது பண்ணுற ஆசாமிகள் இருக்கலாம். அவங்க தான் அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்கள வந்து எப்படியாவது அவங்கள இது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதை வந்து பேசி கீசி போய் சொல்லி இது சொல்லி அடுத்து நம்ம படத்துக்கு இதுக்கு அது சொல்லலாம். அவங்க வந்து அம்மாவை பற்றி இது பண்ணுறப்போய் சொல்லிட்டு இது பண்ணுறது உண்டு. சில டைரக்டர்கள் அம்மா கூட கொஞ்சம் நட்பாக இருந்தால் பொண்ணோட கால் ஷீட் சீக்கிரம் கிடைக்கும். அது அடுத்த ஒரு படத்துக்கு நமக்கு அந்த பொண்ணை காட்டி வேற ஒரு தயாரிப்பாளர் பிடிக்கலாம் எடுக்கலான்னு சில பேர் டைரக்டர்கள் நினைக்கிறது உண்டு. இது வந்து இயல்பாக நடக்கிறது. ஆனால் அவ்வளோ அதிகமாக நடக்காது. 1-2 தான், எங்கோ 1-2 தான். அதனால் சினிமாவில் எல்லாருமே அப்படி தான் சொல்ல முடியாது. 1-2 இந்த மாதிரி நடக்கும். அதே நீங்கள் சொன்ன அவங்களும் கூட அந்த மாதிரி எல்லோர்ட்டையும் அந்த மாதிரி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சிலர் அவங்கள எப்படியாவது இது பண்ணணும் கவுக்கணும்னு நினைக்கிற ஆசாமிகள் இருப்பாங்கள்ல, ஹீரோவோ டைரக்டரோ, அவங்க தான் முயற்சி பண்ணிக்கின்னு அதை கவுத்துருப்பான்.
ஓகே. இப்போ அவங்க போறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே, அதாவது அம்மாக்கள் போறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பெரிய இடங்கள் தானா? பெரிய இடங்கள் தான் வருவாங்க அவங்க. அவங்ககிட்ட பேச வர்றவங்களே வந்து உங்களுக்கு நேரடியாக பேசுகிறவங்க பெரிய ஆட்கள் தான் பேசுவாங்க. சாதாரண ஆட்கள்லாம் யாருமே அங்கே வரமாட்டாங்க. பெரிய ஆட்கள் தான் வந்து பேசுவாங்க. பெரிய ஆட்களோட நட்பு தான் இருக்கும் அதிகமாக. சாதாரண ஆட்கள் யாருமே அந்த பக்கம் எட்டியே பார்க்க முடியாது. அந்த வந்து உங்களுக்கு அரண்மனைகளுக்குள் அந்தரங்கம் நடக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து மாறலாம், எல்லாமே மாறலாம். அரண்மனையில் வந்து பல விஷயங்கள் நடக்கும். அது யார் எங்கே போனாங்க, எந்த ரூமுக்குள்ளே யார் நுழைஞ்சா, எந்த ரூம்லேருந்து யார் வெளியே வந்தாங்க தெரியாது. சில நேரங்களில் பெரும்பாலும் மயக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கும்போது ஒன்றும் நடக்காது, தெரியாது. இவர் தானா அவர் தானா இவருன்னு. இது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, லைட் அணைச்சிட்டிங்களா எல்லா பெண்களும் தேவதைகளே. ஆமாம், அந்த மாதிரி தான். அவர் தான் அம்மாவா பொண்ணா யாருக்கும் தெரியாது அவனுக்கு. குடி போதையில் இருக்கிறவனும் அல்லது அவங்கள குடிக்க வச்சு மயக்கிறவனுக்கு என்ன தெரியும் அதில்? அது சொன்னேன்ல, குடியால் குடிக்க வச்சு இது பண்ணுற சில பேரை இது பண்ணிக்கிறதும் உண்டு. அவங்கள அறியாமல் எப்படி அது இப்போ தான் நிறைய இதுகள் நீங்களே படங்களை பார்ப்பீங்களே, வேலை ஆட்கள் மூலமாக மாத்திரை போட்டு இது போட்டு குடிக்க வச்சு இது பண்ணுறதும் உண்டு. இது அவங்களுக்கு தெரிஞ்சே செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் நடப்பதும் அதிகமாக உண்டு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.